Hi friends, Machine Embroidery Class 67. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாத்தில் ஃபுல்லாக வந்து லீஃப் டிசைன் மட்டும்தான் இருக்குது. சாரீ ஃபுல்லாமே லீஃபாக வர மாதிரி, அதே மாதிரி வந்து இதில் லீஃப் டிசைன் தான் போட முடியும். அவங்களே வந்து கஸ்டமரே வந்து ஒரு இமேஜ் ஆரியில் போட்டிருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் வந்து நெட்லேருந்து எடுத்து காமிச்சாங்க. அந்த மாதிரி வேணும்னு அந்த ஃபோட்டோவும் உங்களுக்கு நான் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். பிங்க் கலர் இதில் வந்து பார்டரே இருக்குல்ல, அந்த பிங்க் கலரில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக் பார்டரே போடாமல் இருந்தால் நல்லா இருக்காதுங்கிறனால அவங்க வெறும் பைப்பிங் மட்டும்தான் அந்த பிங்க் ப்ளவுஸில் இருந்தது. பட் அவங்க வந்து கொஞ்சம் டிசைன் கேட்டிருந்தாங்க. அதனால் நம்ம வெறும் பீடு ஸ்டிச், நம்ம பட்டன் ஸ்டிச் மட்டும் போட்டு ஜரியில் வந்து ஸ்கேலப் டிசைன் மாதிரி நான் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி நெக்கோட பார்டர் மட்டும் கொடுத்துட்டு லீஃப் டிசைன் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோன்னு நீங்கள் பாருங்கள். அவங்களது வந்து ஜரியும் டியூப் பீடும் வச்சு ஆரியில் பண்ணியிருந்தாங்க. நம்ம வந்து அதையவே வந்து ஸ்டோன் லைனும் த்ரெட் ஒர்க்கும் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். கஸ்டமருக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணி கொடுத்தோம்னா அவங்களுக்கும் திருப்தியாக இருக்கும். நம்ம ஏதோ ஒன்று போட போய் அது அவங்களுக்கு பிடிக்கலைன்னா நம்மளுக்கு முன்னாடியே நம்ம கேட்டுட்டோம்னா அவங்களுக்கு அந்த டிசைன் ஓகேவான்னு சொன்னால் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை, நம்ம நீட்டாக அது போட்டு கொடுத்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ரெண்டு லீஃப் தான். ஒரு சைடு ஃபுல்லாக ஒரு கொடி மாதிரி போட்டு ரெண்டு லீஃப் மட்டும்தான் டிசைனு. அதை வந்து நம்ம மிஷின் எம்ப்ராய்டரியில் போட்டிருக்கோம். இப்போ ஒருத்தங்க வந்து கேட்டிருந்தாங்க இது மிஷின் எம்ப்ராய்டருக்கும் கம்ப்யூட்டர் மிஷினுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம மிஷின் எம்ப்ராய்டரி வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் மிஷின், ஜிக்ஸாக், நம்ம ரெனியூ ஜிக்ஸாக் மிஷின் மாதிரி இருக்கிற மிஷினில் போடுறது வந்து மேனுவலாக நம்ம ஃப்ளவரு, மேங்கோ, பீகாக் எல்லாம் போடுவோம். அதே கம்ப்யூட்டரைஸ்டு மிஷின் வந்து அதில் எல்லாமே ஃபீட் பண்ணி நம்ம பென்ட்ரைவில் வந்து எந்த மாதிரி பீகாக் வேணும், மேங்கோ வேணும் அப்படிங்கிறது நம்ம சூஸ் பண்ணி அதில் வந்து பென்ட்ரைவில் அந்த காப்பி பண்ணி அதை வந்து இன்சர்ட் பண்ணி தான் அதில் இருக்கிற அதே பீகாக்கை கிளாத்தில் கொண்டு வரும். ஆனால் நம்ம வந்து சாரியில் என்னென்ன பீகாக் இருக்கோ அதை அப்படியே நம்ம ட்ரேஸ் எடுத்து மேனுவலாக பண்ணுற மிஷினில் பண்ண முடியும். கம்ப்யூட்டரைஸ்டு மிஷினில் வந்து ஒரு சில இமேஜ், அந்த கம்ப்யூட்டர் இமேஜ் என்னென்ன இருக்கோ அதில் என்னென்ன பீகாக் இருக்கோ அது மட்டும்தான் நம்மளால் போட முடியும். அதுதான் வித்தியாசம் கம்ப்யூட்டர் மிஷினுக்கும் நம்மளுடைய மிஷினுக்கும் உள்ள வித்தியாசம். இதில் வந்து நம்ம எந்த மாதிரி வேணும்னாலும் நம்மளால் பண்ண முடியும். சேம் நீங்கள் வந்து ஆரியில் எந்த மாதிரி ப்ரைடல் ஒர்க்காக இருந்தாலும் தாராளமாக நம்ம மிஷின் எம்ப்ராய்டரியில் பண்ண முடியும். ஆனால் நம்ம கம்ப்யூட்டரைஸ்டு மிஷின்லையெல்லாம் வந்து அந்த மாதிரி நம்ம பண்ண முடியாது. இதில் மொத்தமே பார்த்திங்கன்னா ரெண்டு லீஃப் தான். இது வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு பேட்ச் ஒர்க்கு கூட நம்ம பண்ணியிருக்கோம். அதே மாதிரி லீஃப் தான் இதுலேயும் வரைஞ்சிருக்கோம். அந்த இமேஜ் வந்து அவங்க கேட்ட இமேஜ் தான். நம்ம கஸ்டமருக்கு எந்த மாதிரி வேணும்னு கேட்டாங்களோ அதுவும் இந்த சாரியும் ஃபுல்லாக வந்து லீஃப் டிசைன் தான். அதனால் நம்மளும் அதை லீஃபே போட்டு அவங்களுக்கு கொடுத்தாச்சு. இந்த மாதிரி டிசைனெல்லாம் ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு டைம் வந்து ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும். உள்ளே வந்து ஃபில்லிங்க்கு வந்து நம்ம அப்படியே லைன்ஸ் மாதிரி நம்மளே சும்மா கையிலேயே ட்ரா பண்ணி பண்ணது தான். இதுக்கு ஃப்ரண்ட் நெக்லேயும் லீஃப் வர மாதிரி டிசைன் பண்ணிட்டோம். ஜஸ்ட்டு ஜரிலேயே வந்து நீங்கள் ஒரு 1 பாயிண்ட் இல்லைன்னா 1.5 பாயிண்டில் வந்து நம்ம லாக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே சருன்னு அடிச்சுட்டு வந்தாலே போதும். உங்களுக்கு அந்த லீஃப் ஃபுல்லாமே வந்து கவர் ஆயிரும். இதுவும் ஒரு ஃபில்லிங் ஸ்டிச்சாக நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த சைடில் வந்து உங்களுக்கு கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெண்டு கோட்டுக்கும் நடுவில் அதில் வந்து நம்ம டார்க் ப்ளூ கலர் த்ரெட் வச்சு கொஞ்சம் ஹைலைட் பண்ணி நம்ம காமிக்கிறோம். வெறும் ஜரி மட்டும் இருக்கிறத விட டார்க் ப்ளூ கலரில் நம்ம கொஞ்சம் ஃபில்லிங் கொடுக்குறோம். இதே மாதிரி இப்போ ஜரி அடிச்சிருக்கிற மாதிரியே 2 ஜரிக்கும் நடுவில்
டார்க் ப்ளூ ஒரு கோடு விட்டு ஒரு கோடு நம்ம அடிக்கிறோம். அது நான் போடும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம டார்க் ப்ளூ கலரில் வந்து நம்ம த்ரெட்டை மாற்றிட்டு அதை வந்து நம்ம ஆல்டர்னேட்டிவ்ஸ் மாதிரி ஒரு லைனில் போடுறோம். அடுத்த லைன் எம்டியாக விட்டுறோம். அந்த எம்டியாக விட்ட லைனில் வந்து அவங்க வந்து டியூப் பீடு வச்சுருந்தாங்க ஆரி ப்ளவுஸில். நம்ம அந்த இடத்துல ஸ்டோன் லைன் இல்லைன்னா பால் செயின் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து ஆரியே போட தெரியும் அப்படின்னா சுகர் பீட்ஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு லைன் விட்டு விட்டு நம்ம வந்து டார்க் ப்ளூ கலர் கொடுக்கும்போது லீஃப் வந்து ரொம்ப ஹைலைட் ஆகி தெரியுது. ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சைடில் எல்லா பக்கமும் ஃபுல்லாக வந்து நம்ம அவுட்லைன் டார்க் ப்ளூ கலரில் கொடுத்துட்டு ஸ்டோன் லைன் வச்சு ஸ்டோன் லைனையும் ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடுறோம். பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நீட்டாக சிம்பிள் தான், பட் நம்மளுக்கு ஒர்க்கும் குயிக்காக முடிஞ்சது. டிசைனும் கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணி நம்ம கொடுத்துட்டோம். இது வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கு அதே மாதிரி கொஞ்சம் பட்டன் ஸ்டிச் போட்டு அதில் ஸ்கேலப் டிசைன் மாதிரி ஜரி அடித்து நம்ம பண்ணியிருக்கோம். லீஃப் வந்து சும்மா கையிலேயே வரைஞ்சிக்கிட்டோம். சாரி ஃபுல்லாக லீஃபாக இருக்கிறனால இது வந்து ப்ளூ கலர் ஃபுல்லாக வந்து செல்ஃப் டிசைன் தான். அதனால் நம்ம வந்து வேறு எந்த கலருமே கொடுக்கல. ஜரியும் டார்க் ப்ளூ மட்டுமே கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்லீவ் குட்டி குட்டியாக வந்து லீஃபை வந்து நீங்களே ஃப்ரண்ட் நெக்குக்கு வரைஞ்சி நம்ம உள்ளேயும் ஃபுல்லாக வந்து சாட்டின்லேயே வந்து அவுட்லைன் கொடுத்துட்டு சின்னதாக அங்கே வெளியே எப்படி பெரிய லீஃபை ஃபில் பண்ணமோ அதே மாதிரி சேம் இங்கேயும் நம்ம ஃபில் பண்ணிக்கிறோம். உள்ளேயும் நம்ம ஃபில் பண்ணும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும். நான் இப்போ ஜரி ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு டார்க் ப்ளூவில் நம்ம அதே மாதிரி ஒரு கோடு விட்டு ஒரு கோடு மட்டும் சாட்டின் போட்டு ஃபில் பண்ணிக்கிறோம். அது ரொம்ப நீட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
டார்க் ப்ளூவும் நம்ம கொடுத்துட்டு லைட்டாக வந்து நம்ம சக்கரி வச்சு டெக்கரேட் பண்ணால் இன்னும் அழகாக இருக்கும். வெறும் டார்க் ப்ளூ ஜரி மட்டும் இருக்கிறனால சில்வர் கலரில் நம்ம சக்கரி வச்சு 3 சக்கரி வச்சு நான் டிசைன் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. இப்படி 3 சக்கரி ஒரு பக்கமாக வச்சு அழகாக நம்ம டிசைன் பண்ணிட்டோம்.